ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றமின்று மாறாதவர். 2000 வருடத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தவர். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக மனிதன் தேவனுடைய மகிமை அற்றவர்களாயிருந்து பாவம் செய்து தன்னுடைய ஆத்தும மீட்பை இழந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த பாவ மன்னிப்பு மீட்பை, மனுஷனுக்கு ஒரு மீட்பு உண்டு, மனுஷ ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி எல்லாம் பாவிகள் அற்று போனதுனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து வந்து எல்லாரும் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே நமக்காக பலியாக கொடுத்தார். நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது, நம்மை விடுதலையாக்கும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் செய்விக்கிறவராக, இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக, சோர்ந்து போனவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக, எல்லா சூழ்நிலையிலும் கூட இன்றைக்கு மனிதன் அல்லேலூயா ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினாலே ஒரு மீட்பு இல்லாமல் இன்றைக்கு மனிதர்கள் வேதனையிலும் துன்பத்திலும் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை சந்திக்கும்படியாக, உங்களை பார்க்கும்படியாக, உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை நீக்கும்படியாக, இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஒரு நல்ல செய்தியை இன்றைக்கு சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுடைய பாவங்கள்னால இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இழந்து போய் கொண்டிருக்கலாம். ஏதோ கஷ்டங்களிலே உங்களை மீட்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டு சிக்கிக்கொண்டு வேதனையில் தவிக்கலாம். யார் எனக்கு விடுதலை கொடுப்பான், யார் எனக்கு இந்த கஷ்டத்திலேருந்து இல்லை இப்போ இருக்கிற பிரச்சனையிலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருக்கலாம். அந்த விடுதலை இன்றைக்கே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களுக்கு பதில் தருவார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மீட்பையும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் இதயத்தில் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். உங்கள் வியாதியிலிருந்து, உங்களுக்கு எந்த பிரச்சனை, கடன் தொல்லை, கஷ்டங்கள், இல்லைன்னா வீடு கட்டுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளில் இருக்குதுன்னு சொன்னால் ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. வேறு எந்த மனுஷர்களை நோக்கி போக வேண்டாம். உங்கள் சொந்த பந்தங்களை நோக்கி உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாக பதில் தருவார். நிச்சயமாக உங்களை நீங்கள் கூப்பிடுகிற அந்த சத்தத்துக்கு நிச்சயமாக செவி கொடுத்து உங்கள் வேண்டுதலின் விண்ணப்பங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.